தண்ணி அடி. சிங்கிள்னா தண்ணி அடிங்க. சரி. கப்பல்னா கிஸ் அடிங்க. கப்பல்னா கிஸ் அடிங்க. சரி. ரெண்டும் இல்லனா வேற யாரா இருக்கா? சிங்கிள் கமிட்டட் ரெண்டு இதுதான் இருக்கு. வேற ஏதாவது புதுசா ஏதாவது முளைச்சிருக்கா என்ன? சிங்கிள் பாய்ஸ் புதிதாக கொண்டு வந்திருக்க ஒரு தரமான ஒரு ஆப்பு. இந்த ஆப்லேருந்து உங்களோட சிங்கிள் வாழ்க்கை இன்னிலேருந்து கமிட்டட் வாழ்க்கையாக மாறப்போகுது. ரேண்டம் சாட்ன்ற இந்த ஆப் மூலமாக நீங்கள் சிங்கிளாக இருக்கவங்க எல்லாருமே கமிட்டட் ஆகலாம். கமிட்டடாக இருக்கவங்களும் சரி, இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்கள், வேணான்றவங்க வீடியோ ஸ்க்ரால் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களோட இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ஸில் போட்டுட்ருக்கோம். சிங்கிளாக இருக்க எல்லா பசங்களுக்கும் மாமா வேலை பார்த்துட்ருக்கோம். மற்றபடி பெருசாக அது சொல்லலை. ஃப்ரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரான்ஸ் அலப்பற அண்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ரேண்டம் சேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ரேண்டம் சேட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். இந்த ரேண்டம் சேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரேண்டம் சேட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். இன்ஸ்டால் ஆகிட்டு இருங்க. நம்ம ஃபோன் கொஞ்சம் 4G அப்படின்றதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 5G ஃபோனுக்கு நான் இன்னும் மாறல. நீங்கள் யாராவது 5G ஃபோன் மாறாமல் இன்னும் 4G ஃபோன்லேயே இருக்கிறேன்னா அந்த மாடலை மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோடிங் ஆகிட்டுருக்கும். முக்கியமான விஷயம் என்ன, இது 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணுறீங்க, அது வேறு மேட்ரு. அண்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு மெயில் ஐடி லாகின் பண்ண கேட்டிருக்கோம், இல்லை ஃபேஸ்புக் கேட்டிருக்கோம். நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் மெயில் ஐடி உங்கள் எந்த மெயில் வேணுமோ அந்த மெயிலை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி நேமில் அது லாகின் ஆகும், ஐடி ஓப்பன் ஆகும். இப்போ நான் மெயில் ஐடி லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இருங்க. அண்ட் நமக்கு இப்போ ஐடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் வேணும் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ மெயில் ஐடி லாகின் பண்ணியிருந்ததால் நம்ம மெயில் ஐடியில் இருக்க நேம் இங்கே அப்ளை ஆகிருக்கும். நமக்கு வேணும்னா என்ன பேர் வேணுமோ அந்த பேர் நம்ம அதில் மாற்றிக்கலாம். கீழே இந்த ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும். அப்படியே நம்ம நார்மலாக நேம் சேஞ்ச் பண்ணுறது ஆப்ஷன் வந்துடும். அது நேம் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிபி வைக்க போகிறோம். டிபி நிறையாவே இருக்குது. நம்ம இதெல்லாம் அலோவ் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு உங்கள் ஃபோனோட இதில் எந்த டிபி உங்களுக்கு வேணுன்றீங்களோ அந்த டிபி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 4-5 டிபி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட ஏஜ் கேட்பாங்க. அந்த ஏஜில் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அந்த ஏஜை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கு கீழே இன்னொரு ஏஜ் வாரப்ஸ் போட்டிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச போகிற பர்சன் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ்குள்ளே இருக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏஜ்லேருந்து அந்த ஏஜ்குள்ளே இருக்கணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஏஜ்குள்ளே இருக்க பர்சனோட ஐடி மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களோட ஃபோனில். நல்லா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. தமிழ் இருக்காது. அண்ட் இங்கிலீஷை கொடுத்துட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு தமிழ் பீப்புள்ஸும் வந்துடுவாங்க. வரலை லூசு பசங்க தமிழ் கொடுத்துருந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். ஆப் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு ஆப் இல்லை போல் இருக்குது. ஆனால் தமிழ் பீப்புள்ஸ் வராங்க, செக் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ இங்கிலீஷை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே சர்ச் ஆப்ஷன் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்க எல்லாத்துக்குமே டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு சர்ச் ஆகிட்டு இருக்கிற ஐடி வரும். அண்ட் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு வேலோட ஐடி தான் வந்திருக்கு. நம்ம இதில் ஒரு நார்மலாக ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணிக்கலாம். இப்போ அது மெசேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த மெசேஜ் போனது நமக்கு டபுள் டிக் காட்டும். அதுக்கப்புறம் இவங்களோட டிபி டச் பண்ணி பார்த்தோன்னா அதில் அவங்களோட நேம் அண்ட் ஏஜ் இதெல்லாம் காட்டும். அவங்களோட டீட்டெயில்ஸ் எதாவது நம்ம பயோவில் கொடுத்துருந்தா ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பயோவில் காட்டும். இந்தமாதிரி நீங்கள் சர்ச் பண்ணால் ஒரு வாட்டியுமே உங்களோட சர்ச் கொடுக்கும்போது ஒருத்தவங்களோட நேம்ஸ் வரும். பசங்களதும் வரும், பொண்ணுங்களதும் வரும். அப்புறம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு யார் வேணும்னு தோணுதோ அவங்களுக்கு நம்ம ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். இல்லை மேலே அந்த ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட் நம்ம லைக் கொடுத்தோன்னா அவங்களோட நமக்கு ஃப்ரண்ட்டில் சேவ் ஆகும். நீங்கள் சேட் பண்ணாமல் வெறும் அந்த ஹார்ட் மட்டும் கொடுத்தாலே சேவ் ஆகும். அவங்க ஆன்லைனில் இருக்கிறதும் ஆஃப்லைனில் இருக்கிறதுமே நமக்கு அதில் காட்டும். இது பார்க்குறதுக்கு நமக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இருக்காது. இதோ இந்தமாரி ஃபேக்காகவும் சில விஷயங்கள் வரும். ஃபேக்காக நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சேட் அப்படிலாம் வரும். அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. அது பசங்க நம்மளை மாட்டினா வச்சு செஞ்சுருவானுங்க. அதிகமாக வடக்கன்ஸ் தான் வராங்க. அண்ட் தமிழ் பீப்புள்ஸும் இருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தமிழ் பீப்புள்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அண்ட் அப்புறம் இந்த ஆப் யூஸ் பண்ணவங்க அது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ புதுசாக யூஸ் பண்ணுறவங்க எப்படி இருக்குன்றதும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.
ஜஸ்ட் இது ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணேன். அது ஓப்பன் பண்ணதுலேயே எனக்கு நிறையா தமிழ் கேர்ள்ஸும் அண்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதில் கிடைச்சாங்க. அண்ட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் புதுசான ஃப்ரெண்ட்ஸ் நிறையாவே கிடைப்பாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, உங்களுக்கு நான் இதில் ரிவ்யூ பண்ணுறதுல உங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு தெரியல. இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இது மூலமாக வந்து நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட் ஆப் வந்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அப்போ ரிவ்யூ பண்ணும்போது ஒருத்தன் கமிட்டடாகவே ஆகிட்டான். ஜஸ்ட்டு பேசுகிறா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் கமிட்டடாகவே ஆகிட்டான். இப்போ இந்த ஆப்புக்கும் வந்து நாங்கள் பண்ணும்போது ரிவ்யூ பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணோம். இப்போ அந்த பொண்ணு கூட ஒருத்தன் பேசிட்டு அப்படி ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான். ஆப் யூஸ் பண்ணுறேன், நான் கமிட்டட் ஆகிறனோ இல்லையோ, ஆனால் என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆனால் என்னால் கமிட்டட் ஆகிறானுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. உங்களோட கேங்கில் என்ன கமிட்டட் ஆகாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம பார்ப்போம்.